சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது 13, 14, 23, 24 இந்த 4 நம்பர்ஸ் தான் முக்கியமாக பண்ணுறது. இந்த 13, 14 ரொம்ப வேரியேஷன்லாம் கிடையாது, கொஞ்சம் ஒன்று தான். இது வந்து எதுக்கு பண்ணுறோம்னா சில்க் த்ரெட் பண்ணுறோம். இந்த நீடில் எப்படி இருக்கும், ரொம்ப லாங்காக தின்னாக இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்காது. த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு சின்னதாக அந்த தின் பார்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக குட்டையாக இருக்கும். அது வந்து என்னன்னா 13, 14 எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து 23 வந்து அந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுற நீடிலை விட கொஞ்சம் அந்த தின் பார்ட் இருக்கு ஒல்லியாக இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். எதுக்கு அது லாங்காக இருக்குது அப்படின்னா பீட்ஸ் என்னென்ன கட்பீடோ பீட்ஸ், கோதுமை பீடு, இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது. இப்போ சுகர் பீட்னா நம்ம ஒன்றா எடுத்துக்க முடியாது, அதில் வந்து ஒரு 7, 8 வரைக்கும் எடுக்கலாம். அந்த 23, 24 23 மெட்டீரியல்ஸ் பீட்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. 24 வந்து அதை விட கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் தின்னாக இருக்கும். அது எதுக்குன்னா ஜர்தோசின்னு சொல்லுவாங்க, ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அது தெரியுமா ஒவ்வொருத்தவங்களுக்கு? ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இது வந்து 24 நம்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சொல்லுங்க என்னென்ன டைப் இருக்கு மெட்டீரியல்ல? 13, 14 இதுல 13, 14 23 பீட்ஸ் மெட்டீரியல், 24 அந்த இதுல வந்து நம்ம டியூலிப் நீடில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். டியூலிப் நீடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நடுவில் வந்து கொஞ்சம் சப்பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா? இன்னொரு டைப் என்னன்னா அயன் நீடில் வந்து ஃபுல்லாக நீங்கள் அங்கே கொடுத்தாங்க இல்லையா மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க, அது வந்து ஃபுல்லாகவே அயன் நீடில் வந்து நீங்கள் டியூலிப்பில் பழகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்பீடு வரும்போது அயன் நீடில் யூஸ் பண்ணலாம். அப்படி தான் யூஸ் பண்ண பழகுவாங்க. இங்கே ஸ்பீடு டேரக்ட் ஸ்டார்டிங்லேருந்தே வரணுன்றதுக்காக அவங்க வந்து அயன் நீடில் வந்து 2 தான். அது என்னது சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி டைப்பில் ஒன்று, பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் லாங்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. இதே அயன் நீடில் இல்லாமல் உட்டனில் யூஸ் பண்ணுறாங்க. ஹேண்டில் மட்டும் இந்த கையை பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும் உட்டனில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஈஸியாக மூவ் ஆகுது, ஈஸியாக அப்படி திருப்பிக்கலாம். இப்படி இந்த இப்படியே செய்வாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்படி எடுத்து இப்படி ஆங்கிள் வச்சு எவ்வளோ ஆங்கிள் நம்ம திருப்பிக்கிட்டு இருக்கோம் நீடில், அவங்க வந்து இந்த அளவு தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஆரி நல்லா தெரிஞ்சுருவாங்க, இதை மட்டும் தான் மூவ்மெண்ட் எடுப்பாங்க, இந்த அளவு தான். இதுதான் மூவ்மெண்ட், ஆரி மூவ்மெண்ட்டை நல்லா ப்ராக்டிஸில் இருக்கவங்க. அப்போ அந்த இதுக்கு வந்து என்ன செய்யணும், நல்லா உருண்டா தானே நல்லா இருக்கும். அதுக்கு வந்து உடன் நீடில் வந்து ஈஸியாக நல்லா தெரிஞ்சவங்க எல்லா ஸ்டிச்சும் போட்டு பழகிட்டு ஸ்பீடு வந்துட்டு அது உடன் நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீடில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்து த்ரெட் டைப்ஸ் வந்து என்னென்ன பண்ணுவோம், சில்க் த்ரெட்டு, சரி த்ரெட். சில்க் த்ரெட்னா தெரியும் உங்களுக்கு, எம்ப்ராய்டரி த்ரெட் மாதிரி கொஞ்சம் வந்து சைனிங்காக இருக்கும். சரி த்ரெட்னு என்ன சொல்கிறோம், கோல்டன். நம்ம பீட்ஸ் ஒர்க்கு நார்மலாக நம்ம ப்ளவுஸ் எடுத்தோம்னாலே பீட்ஸ் ஒர்க் மெட்டீரியல்ஸ்லாம் இது ஹேண்டில் பண்ணும்போது நம்ம சரி த்ரெட்டில் தான் பண்ணுவோம். சில்க் த்ரெட் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் பண்ணுவோம், லீஃபு இந்த மாதிரி இருக்குங்க, லீஃபு பீகாக் டிசைனோ இந்த மாதிரி பண்ணும்போது சில்க் த்ரெட்டில் நம்ம ஃபில்லிங்ஸ் பண்ணுவோம். நம்ம இது போட்டோம்ல பீகாக் டிசைன் போட்டோம், லீஃப் வந்து தெரியுதா, இதான் ஃபில்லிங்ஸ். இந்த மாதிரி தான் ஃபில்லிங்ஸ் வச்சு இந்த சில்க் த்ரெட்டில் போடும்போது இந்த இதுக்கு தான் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். மற்றபடி பீட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், சரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். மெட்டீரியல் அதான் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ த்ரெட் டைப் முடிச்சா இதுக்கு வந்து சரி த்ரெட்டில் கோல்டன் மட்டும்தான் இல்லை, சில்வர் இருக்கு, காப்பர் இருக்கு, நிறைய கலர்ஸ் நம்ம சாரிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வெரைட்டியும் இருக்கு. சரியா? அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்கு. அந்த சில்க் த்ரெட்ல பிராண்ட் எது அப்படின்னா டபுள் பெல் அப்படின்ற ஒரு கம்பெனி நேம் பிராண்டடா இருக்கு. சரியா? டபுள் பெல், சில்க் த்ரெட்ல டபுள் பெல். ஒவ்வொரு சில்க் த்ரெட் கலருக்கும் சேடுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். அந்த சில்க் த்ரெட் அந்த மேலே ஒரு இது லேபிள் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து என்ன செய்யணும், சில்க் த்ரெட் அந்த ஓல்டு உள்ளே வச்சுக்கணும் எடுத்து. அதே கலர் வேணும்னா அந்த சேட் நம்பரை காமிச்சாலே அவங்க வந்து கடையில் வந்து நம்பர் சொல்லியே கேட்டுருக்கோம். அக்குரேட்டாக ஒவ்வொரு கலர் வேரியேஷன் ஆகும், லைட் கலர்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அதனால் கரெக்டாக அந்த கலர் கரெக்டாக வேணும் அப்படின்னா அந்த நம்பரை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். அதெல்லாம் என்ன செய்யணும்னா சில்க் த்ரெட் வாங்கணும்னா அந்த லேபில் வந்து அந்த சில்க் த்ரெட் நடுவில் ஓட்டை இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே செடி வச்சுக்கோங்க நம்பர், அது சேஃப்டியாக இருக்கும். இனிமேல் நீங்கள் ப்ளவுஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து ஜரி த்ரெட்ல பிராண்ட் என்னன்னா A1 பிராண்ட் வந்து அதோட குவாலிட்டி இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து A1 பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது வந்து கொஞ்சம் ஒவ்வொரு வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு வந்துக்கிட்டே வரும், லேஸாக இருக்கும், ஜரி வந்து ஒவ்வொரு செட் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு A1 பிராண்ட். அதுக்கு வந்து சில்க்னா டபுள் பெல்லு, இதில் A1 பிராண்டுன்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிடும். சரியா? இப்போ சில்க் த்ரெட்டு நீடில் டைப்பு முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பீட்ஸ்னால் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சுகர் பீடுன்னு சொல்லுவோம். சுகர் பீடு உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுங்க. சுகர் பீடா இதுவே சின்ன பீடு, அது வந்து 0.5 mm இருக்குது, 1 mm யூஸ் பண்ணுவோம். இந்த சுகர் பீடு செயின் டைப்லேயே வரும், எல்லாமே ஜாயின் ஆகி செயின் டைப்பில் ஒட்டுற மாதிரி வரும். சரியா? ஒட்டுற மாதிரி வரும். நம்ம அதை வந்து நீடில் வச்சு இந்த த்ரெட்டை வச்சு ஜாயின் பண்ணியும் பண்ணிக்கலாம், அது டேரெக்டாக ஒட்டியும் பண்ணிக்கலாம்.
மேக்ஸிமம் ஆரி ஒர்க் வந்து ஒட்டி வந்து மேனேஜ் பண்ணாதீங்க. எல்லாமே ஆரி ஒர்க்னாலே தைக்கிறது தான். ஒருத்தவங்க ஆரி ஒர்க் சிம்பிளாக முடியணும் வேகமாக கேட்டாங்கிறதுக்காக ஒட்டி கொடுத்துருவாங்க. செயின்லாம் வரும் இல்லையா, ஒட்டி மேனேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஆரி பழகிறதுக்கே அர்த்தம்லாம் வரும். சரியா, எல்லாமே செயின் போட்டு ஸ்டோன் தெரியுங்களா, செயின் அந்த செயின் ஸ்டோனே போட்டாலும் ஒருத்தவங்க ஒட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நேர போட்டு அது ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் வேணும். செயின் ஸ்டோன் போட்டாலும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த சைடும் ஸ்டிச் போட்டு தான் ஜரி த்ரெட்ல ஸ்டிச் போட்டு தான். சரியா, அந்த சுகர் பீட் இருக்கு இல்லையா, சுகர் பீட்லேயே 1 mm 0.5 mm இருக்கு. அதுலேயே சுகர் இந்த பீட்ஸ் எல்லாமே கோல்டன் மட்டும்தான் கிடையாது. கோல்டன், காப்பர், சில்வர் இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்பரண்டாக இருக்குல்ல கலர்ஸ், அந்த மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து அடுத்த சைஸ் வந்து 2 mm 3 mm 4 mm 5 mm வரைக்கும் இருக்குது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி பியர் ஒர்க் இருக்கு, முத்து பாசி இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். கட்பீடு நீளமா அந்த நெட்டு போட்ட முடியாது முக்கோண மாதிரி ட்ரைனா அது பேர் கட்பீடு. இட்லி பாசி சொல்லுவாங்க, கோதுமை பாசி சொல்லுவாங்க, நிறைய வெரைட்டி இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பீட் தனித்தனியா போட்டோம்னா என்ன செய்யணும், ஸ்டிச்சு அடியில போட்டு முடிச்சு போடுவோம்ல, ஒரு பீடு மட்டும் தனியா அந்த வரும். இங்கே ஒரு பாசி ஒரு பாசி இருப்பாங்க, பீடு இருப்பாங்கல்ல, வந்து ஒரு டிசைன் இருக்கும்ல, அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம முடிச்சு போட்டுருவோம். அந்த நாட் போட்டு நாட் வந்து அடியில போட்டுருவோம், செட்டு கடியில விட்டு போடுவோம்ல, அந்த இதுக்கு அந்த மாதிரி ஈஸியாக போடலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட் போட்டுட்டு தான் எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். டேரெக்டாக எடுத்தாலே நூல் வந்துடும். நூல் வந்துட்டுருக்காக டேரெக்டாக பீட்ஸ் வந்து நம்ம தைக்கக்கூடாது. ஒரு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். அதே மாதிரி முடிக்கிறப்ப ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டோம், முடிச்சுட்டு நீங்கள் திரும்பும்போது ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. சப்போஸ் ஸ்கொயர் ஷேப்ல இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணும்னா என்ன செய்யணும், எட்ஜ் ஷார்ப்பாக வரணும்னா எந்த நாட் போடணும், எந்த சைடு நம்ம டைரக்ஷனில் போட போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட், நம்ம போடுறதுக்கு ஆப்போசிட் கிடையாது. அடுத்து நம்ம எந்த டிசைன்ல எந்த டைரக்ஷன்ல போட போறோமோ அதுக்கு ஆப்போசிட்ல சின்னதா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலயே ரொம்ப இந்த ஸ்டிச் மாதிரி இங்க போட வேணாம், சின்னதா பக்கத்துலயே போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஷார்ப்பா வரும். அவ்வளவுதான், ஷார்ப்பா வரதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணா நீட்டா இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டிச் அந்த ரன்னிங் நம்ம போறது அதை நீட்டா ஒரே சைஸ்லேயே போடணும். ஒன்று பெருசா ஒன்று சிறுசா போடக்கூடாது, ஒரே சைஸ்லேயே போடுறது ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எண் நாட்டு 2 டைப் சொல்லியிருக்கேன்னா, ஒன்று த்ரெட் யூஸ் பண்ணா ஒரு எண் நாட்டு போடணும், அதுக்கப்புறம் பீட்ஸ் யூஸ் பண்ணா அது கடியில் போடுற மாதிரி இருக்கும். பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்ல முடிக்கும் போது 2 ஸ்டிச் போடணும், 2 தடவை போடணும். அப்படிதான் ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்ட்ராங்காக அடியில் செட் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு போகணும். மேலாப்பில் எதாவது போட்டாங்க அப்படின்னு தலைமைக்கு போட்டோம்னா அது 1 வருஷம் வரை ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது. சப்போஸ் நம்ம ஹெவி ஒர்க்காக போட்டோம் அப்படின்னா எண் நாட் போட்டு அடியில் பீட்ஸ் போடுறோம்ல, எண் நாட் போடணும். அடியில் வந்து ஒட்டிருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அடியில் அந்த பீஸை தூக்கிட்டு அடியில் கம் யூஸ் பண்ணும்போது B7000 இருக்கும். அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும். ஃபெவிகால் வச்சு போட்டாங்கன்னா B7000 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். சரியா, அதை வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா மெழுகு வேக்ஸ் இருக்குது, அதை உருட்டுனா எப்படி இருக்கும், அந்த உருட்டு ஸ்டேஜ்லேயே இருக்கும். அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சரியா, அந்த B7000 கம்மில் எண் நாட் போட்டுட்டு அடியில் வந்து அந்த பீட்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து பயப்படாது. நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காது, கேர்லெஸ்ஸாக இருந்தாலுமே அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஆரி இது போட்ட பிறகு ஃபுல்லாக போட்ட பிறகு அடியில் அவங்க கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்க வேண்டாம். அடியில் பரட்டி அந்த மெட்டீரியல் இருக்குல்ல கிளாத், அதுக்கு அடியில் பரட்டி போட்டு எங்கே முடிச்சு போடுமோ அங்கெல்லாம் பின்னாடி அந்த B7000 கம்மில் வந்து ஒட்டி விட்டீங்கன்னா அந்த நாட் கூட ஸ்ட்ராங்காக நிற்கும். புரியுதா, எப்படியும் அவங்க லைனிங் கொடுத்தா போடுவாங்க. நீங்கள் உங்கள் தலைமையை பர்ஃபெக்டாக முடிக்கணும்னா அது மாதிரி செஞ்சுக்கணும். அப்போ ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்டிச் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம். ஓகே, என்னென்ன பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டோம், அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போட்டோமா, ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணி போட்டோம், அதுக்கப்புறம் பீட்ஸ் எடுத்தோமா, பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம். பீட்ஸ் தான் என்ன போட்டு ட்ரிம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பீட்ஸ்ல விட்டாஸ் போட்டோமா, விட்டாஸ் திலகம் போடும்போது என்ன செஞ்சோம், 2 திலகம் யூஸ் பண்ணும்போது ஒரே லைன்ல போட வேண்டாம், 2 3 எடுத்தா கூட கேப் விடும், தூக்கி வரும். அதனால 2 போட்டால் தான் அந்த படியும் வரும், கொஞ்சம் காத்தோட படியும். 2 எடுத்து அந்த உச்சியில மட்டும் டாப் மட்டும் என்ன செய்யணும், ஒரு நீல மேல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது மட்டும் இருக்கும், இன்னொரு கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அது எல்லாம் பேஸ் பண்ணுங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், திலகம் போட்டு சிக்ஸாக் போட்டோம், சமிக்கி ஒர்க் பண்ணோம்ல, சமிக்கி ஒர்க்கில் 2 டைப் பார்த்தோமா, தனித்தனியாக ஒன்று மேலே நிறைய டைப் இருக்கு. சமிக்கி மேலே சுகர் மேலே வச்சு கூட அந்த மாதிரி ஒரு டைப் இருக்கு. இதெல்லாம் பேசிக் தான்ப்பா. இன்னைக்கு வரணும்னா வந்து இந்த கட் ஒர்க் முடிச்சுடுங்க. கட் ஒர்க்கு இந்த நெட்டை எப்படி ஜாயின் பண்ணுறது, அது சின்ன பேசிக் தான். சிம்பிளாக எப்படி ஜாயின் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறதுக்காக